இங்கே நம்ம இந்த வாரம் எம்ப்ளாய்மெண்ட் பேப்பரில் வெளிவந்த குரூப் 4 கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். முதல்ல பொது தமிழ். வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் படுமை என்ற புறநானூற்று பாடலில் கீழ்ப்பால் மேற்பால் என்பதன் உட்கருத்து பிறப்பினால் வரும் சிறப்பினும் கல்வி அறிவினால் எய்தும் பெருமை. வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் படுமை என்ற புறநானூற்று பாடலில் கீழ்ப்பால் மேற்பால் என்பதன் உட்கருத்து பிறப்பினால் வரும் சிறப்பினும் கல்வி அறிவினால் எய்தும் பெருமை. இழுக்காய் என்றது அறம் எவை அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல். இழுக்காய் என்றது அறம் எவை அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல். ஒருவனுடைய செல்வம் சமுதாயத்திற்கு பயன்படுவதை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார்? ஊருணி. ஒருவனுடைய செல்வம் சமுதாயத்திற்கு பயன்படுவதை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார்? ஊருணி. பொருத்தமான விடையறிக. நீ வந்தாய். நீ வந்தேன்ங்கிறது தவறான ஸ்டேட்மெண்ட். நாளை வந்தாய்ங்கிறது தவறான ஸ்டேட்மெண்ட். நாளை வந்தேன் அப்படிங்கிறதும் தவறான ஸ்டேட்மெண்ட். முறையான தொடரமைப்பினை குறிப்பிடுக. நீ வந்தாய் அப்படிங்கிறது தான் சரியான ஸ்டேட்மெண்ட். முறையான தொடரமைப்பினை குறிப்பிடுக. தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல். தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல். நாட்டிற்கு அணிகலனானவற்றை வள்ளுவர் எந்த வரிசையில் தந்துள்ளார்? பிணியின்மை, செல்வம், விளைவு, இன்பம், ஏமம். நாட்டிற்கு அணிகலனானவற்றை வள்ளுவர் எந்த வரிசையில் தந்துள்ளார்? பிணியின்மை, செல்வம், விளைவு, இன்பம், ஏமம். டாக்டர் ரா.பி. சேதுப்பிள்ளை எழுதிய ஆய்வு நூல் ஊரும் பேரும். டாக்டர் ரா.பி. சேதுப்பிள்ளை எழுதிய ஆய்வு நூல் ஊரும் பேரும். தமிழ் பயிலும் ஆர்வமிக்க மாணாக்கர்களுக்கு தம்முடைய இல்லத்திலேயே தமிழ் கற்பித்ததுடன் அவர்களை ஏற்றமிழ் மாணவர் எனவும் பெயரிட்டு அழைத்தவர் பரிதிமாற் கலைஞர். தமிழ் பயிலும் ஆர்வமிக்க மாணாக்கர்களுக்கு தம்முடைய இல்லத்திலேயே தமிழ் கற்பித்ததுடன் அவர்களை ஏற்றமிழ் மாணவர் எனவும் பெயரிட்டு அழைத்தவர் பரிதிமாற் கலைஞர். பொருந்தா இணையை கண்டறிக. மெய்முன்மெய் கோலாட்டம். கோலாட்டம் மெய்முன்மெய் அப்படிங்கிறது பொருந்தா இணை. அப்போ பொருந்தும் இணைகள் உயிர்முன் உயிர் மணியடி, உயிர்முன் மெய் பனிக்காற்று, மெய்முன் உயிர் ஆளிலை. அடுத்து ஒரு பொருந்தா இணையை கண்டறிக. கிழக்கு கோடை காற்று அப்படிங்கிறது தவறானது. மேற்கு தான் கோடை காற்று வரும். பாருங்க, அதுலேயே 2 வாட்டி வந்திருக்கு, மேற்கு கோடை காற்று கிழக்கு கோடை காற்றுன்னு. அப்புறம் அப்படின்னா ஆன்சர் தெரியாதவங்க கூட 2ல் ஏதோ ஒன்று தப்பு அப்படின்னு ஈஸியாக கெஸ் பண்ணிடுவாங்க. வடக்கு வாடை காற்று, தெற்கு தென்றல் காற்று, மேற்கு கோடை காற்று. பொருந்தா இணையை கண்டறிக. சுடர் ஆழியான் சிவபெருமான் அப்படிங்கிறது பொருந்தாத இணை. பொருந்தும் இணைகள் தகழி அகல்விளக்கு, இடர்சுழி துன்பக் கடல், வைய கதிரோன் வெப்பக்கதிர் வீசும் சூரியன். தகழி அகல்விளக்கு, இடர்சுழி துன்பக் கடல், வைய கதிரோன் வெப்பக்கதிர் வீசும் சூரியன். குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. விதி வரி விதித்தல், வீதி தெரு. விதி வரி விதித்தல், தெரு வீதி தெரு. அடுத்து பொதறிவில் உள்ள கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். பொறுத்துக. விருதுகள் மற்றும் அங்கீகாரத்தை பொறுத்துக. பெருந்தலைவர் சிறந்த செயல்பாட்டிற்கான விருது. புதுமை பள்ளி விருது சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவர்களை மேம்படுத்துதல். கனவு ஆசிரியர் விருது ஆசிரிய பணியில் சிறந்து விளங்குதல். ராதாகிருஷ்ணன் விருது பள்ளி சேர்க்கையை அதிகரித்தல். இருப்பா, ஒரு 2 நிமிஷம் வரேன். பெருந்தலைவர் காமராசர் விருது சிறந்த செயல்பாட்டிற்கான விருது. புதுமை பள்ளி விருது சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவர்களை மேம்படுத்துதல். கனவு ஆசிரியர் விருது ஆசிரிய பணியில் சிறந்து விளங்குதல். ராதாகிருஷ்ணன் விருது பள்ளி சேர்க்கையை அதிகரித்தல். தமிழ்நாட்டின் முதலாவது பலமுனையம் சரக்கு போக்குவரத்து பூங்காவில் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்திற்கு தொடர்பு இல்லை. அப்போ தொடர்பு உள்ளது சென்னை துறைமுக கழகம், தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி கழக நிறுவனம், நேஷனல் ஹைவேஸ் லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட் லிமிடெட்.
தமிழ்நாட்டின் முதலாவது பலமுனையம் சரக்கு போக்குவரத்து பூங்காவில் சென்னை துறைமுக கழகம், தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி கழகம், நேஷனல் ஹைவேஸ் லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட் லிமிடெட் ஆகிய அமைப்பிற்கு தொடர்பு உண்டு. சரியான இணையை கண்டறிக. பியூரைன்கள் அடினைன் மற்றும் குவானைன்ங்கிறது சரியான இணை. பியூரின்கள் அடினைன் மற்றும் குவானைன். இந்தியாவில் மொத்தம் 13 பெரிய துறைமுகங்கள் உள்ளன. அவற்றில் 12 அரசு துறைமுகங்கள், எண்ணூர் துறைமுகம் 1 மற்றும் பெருநிறுவன துறைமுகமாகும். இந்தியாவில் மொத்தம் 13 பெரிய துறைமுகங்கள் உள்ளன. அவற்றில் 12 அரசு துறைமுகங்கள், எண்ணூர் துறைமுகம் 1 மற்றும் பெருநிறுவன துறைமுகமாகும். பண மசோதாவை மாநிலங்களவை 14 நாட்களுக்குள் மக்களவைக்கு திருப்பி அனுப்ப வேண்டும். பண மசோதாவை மாநிலங்களவை 14 நாட்களுக்குள் மக்களவைக்கு திருப்பி அனுப்ப வேண்டும். முதல் புத்த சமய மாநாடு நடைபெற்ற இடம் ராஜகிருகம். முதல் புத்த சமய மாநாடு நடைபெற்ற இடம் ராஜகிருகம். மருத்துவத்தின் தந்தை ஹிப்போக்ரேட்டஸ். மருத்துவத்தின் தந்தை ஹிப்போக்ரேட்டஸ். குசானர்களின் இரண்டாவது தலைநகரம் மதுரா. குசானர்களின் இரண்டாவது தலைநகரம் மதுரா. கால்சியம் குறைவினால் ஏற்படும் நோய் எலும்பு மற்றும் பல் சிதைவு. கால்சியம் குறைவினால் ஏற்படும் நோய் எலும்பு மற்றும் பல் சிதைவு. ஜீரோப்தால்மியா நோயால் பாதிப்படையும் உறுப்பு கண். ஜீரோப்தால்மியா நோயால் பாதிப்படையும் உறுப்பு கண். நவீன ஓவியத்தின் தந்தை பிகாசோ. நவீன ஓவியத்தின் தந்தை பிகாசோ. நீர்நிலைகளின் ஆழமான அடித்தட்டுகளில் வாழும் உயிரினங்களை எவ்வாறு அழைப்பாய்? பெந்திக். நீர்நிலைகளின் ஆழமான அடித்தட்டுகளில் வாழும் உயிரினங்களை பெந்திக் என்று அழைக்கலாம். சாகித்ய அகாடமி 24 இந்திய மொழிகளை அங்கீகரித்துள்ளது. சாகித்ய அகாடமி 24 இந்திய மொழிகளை அங்கீகரித்துள்ளது. பள்ளி கல்வி தரக்குறியீட்டை அறிமுகப்படுத்திய அமைப்பு நிதி ஆயோக். பள்ளி கல்வி தரக்குறியீட்டை அறிமுகப்படுத்திய அமைப்பு நிதி ஆயோக். அவ்வளோதான்.